குழம்புக்கு வந்து ஒரு வடைச்சட்டி வச்சுருக்கோம். இதில் வந்து நல்லெண்ணெய் தான் விடணும். நல்லெண்ணெய் வந்து ஒரு 5 ஸ்பூன் தாராளமாக விட்டுங்க. எண்ணெய் கொஞ்சம் காயட்டும். காஞ்சதுக்கப்புறம் இந்த கத்திரிக்காயை வந்து நறுக்கிட்டு தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். அதை வந்து இப்படியே போட்டுருங்க. நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த கத்திரிக்காய். எண்ணெய் கத்திரிக்காய் கத்திரிக்காய் வந்து நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு எண்ணெயிலேயே. இப்போ தனியாக எடுத்து வச்சிடலாம். தனியாக இருக்கட்டும். இதில் வந்து அதலக்காய் இருக்குது. இது ஒரு கைப்பிடி அளவு வச்சுருக்கேன். அதே இதில் போட்டுடலாம். இந்த அதலக்காயும் நல்லா வந்து வதங்கிடுச்சு. அதை எடுத்து வச்சிடலாம். இப்போ இந்த எண்ணெயில் வந்து இன்னும் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். இது 2 ஸ்பூன் எண்ணெய் விடுங்க. இதில் கொஞ்சோண்டு வெந்தயம், கடுகு பொரியட்டும். இதில் கடுகு சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு, இது வதங்கட்டும். அதுக்குள்ளே வந்து பட்டை வத்தல் வந்து ஒரு 5-6 வத்தல் வந்து தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். அதை போட்டுக்கலாம். வெள்ளைப்பூடு வந்து ஒரு கைப்பிடி அளவு, கொஞ்சோண்டு தேங்காய், சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு, ஒரே ஒரு பச்சை மிளகா போட்டு இதை மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம். வெங்காயம் வந்து கண்ணாடி பதம் வந்துடுச்சு. இப்போ தக்காளி வந்து 4 தக்காளியை எல்லாம் மிக்சியில் அடித்து வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துங்க. உப்பையும் போட்டுடலாம். இதுக்கு தேவையான மஞ்சள் பொடி, தக்காளி நல்லா சுண்டி வரட்டும். நம்ம அரைச்சது இருக்குது, அதை அதில் சேர்த்துக்கலாம். அதோட கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். இதோட வந்து புளி வந்து கொஞ்சம் கரைச்சி வச்சுருக்கோம். அதை சேர்த்து விட்டுக்கலாம். குழம்பு பாருங்கள் நல்லா கெட்டியாக வந்து கொதிச்சிக்கிட்டு இருக்குது. அருமையாக இருக்குது குழம்பு. இந்த மாதிரி வீட்டில் வந்து செஞ்சு பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். வதக்கின காயப்புறமே இதில் போட்டுருங்க. நம்ம சேனல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த அதலக்காயும் சுற்றியே போட்டுருங்க. இந்த குழம்பு வந்து அருமையாக இருக்கும். ஒரு 10 நிமிஷம் வந்து நல்லா கொதித்து வரட்டும். குழம்பு வந்து சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வைங்க. குழம்பு வந்து எவ்வளோ வந்து கெட்டியாக இருக்குது. இந்த மாதிரி வச்சு சாப்பிடுங்க. சுடு சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும். இது ஒரு வார நாள் குழம்பு கெட்டு போகாது. பாருங்கள் கத்திரிக்காய் எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். நம்ம சேனலை எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.